இன்னைக்கு கோதை மீடியாவுல ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்ப நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? தமிழ்நாடு அரசு என்னைக்காவது புலம்பெயர் தொழிலாளர்களை தனியா பிரிச்சு பார்த்திருக்கா? ஆனா அந்த வேலைய மோடி அரசாங்கம் தான் செஞ்சது. கோவிட் காலகட்டத்துல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது பாஜக அரசு. புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க வாழ்வாதாரத்துக்கும் வருமானத்துக்கும் வழி இல்லாம சரி இந்த கோவிட் காலகட்டத்துல லாக்டவுன் காலகட்டத்துல சொந்த மாநிலத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அதற்காக எந்த ஏற்பாடும் செஞ்சாம இருந்தது பாஜக அரசு. ஆனா அப்படிப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் சேஃபா அவங்க மாநிலத்துக்கு போனாங்களா அப்படிங்கறத உறுதி செய்யறது மட்டும் இல்லாம இங்கேயே தங்கி போன அந்த தொழிலாளர்கள் பட்டினியில இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கான உணவுக்கும் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கும் இங்க வந்து சிகிச்சை அளித்து அவங்களை குணப்படுத்தி இவ்வளவுத்தையும் இந்த அரசாங்கம் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை பார்த்து தொழிலாளர்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறீங்க. இப்ப கூட இங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில அரசாங்கம் இறங்கி இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அரசாங்கத்தை பத்தி ஒரு பொய்யான தகவலை கொஞ்ச நாள் முன்னால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னால சோசியல் மீடியால வைரல் பண்ண நினைச்சது இந்த முட்டாள் சங்கி கூட்டம். கொத்து கொத்தா பீகார் தொழிலாளர்களை இங்க கொண்டு குவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு விஷயத்த பாஜகவை சேர்த்த ஒரு ஐடி மீடியா சங்கி பரப்ப போய் பதறி அடிச்சுட்டு இங்க இருந்து பல பேர் பீகாருக்கு திரும்ப போக முயற்சி பண்ணாங்க. இரண்டு மாநிலத்துக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி அதுல குளிர்காயணும் நினைச்சதுதான் இந்த கேவலமான சங்கி கூட்டம். அதற்கு இங்க இருந்த பாஜக தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லாரும் ஒத்து ஊதுனாங்க. அப்ப கூட பீகார் அரசும் சரி இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசும் சரி இதற்கு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எல்லா முயற்சி எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த பொய்யான செய்தியை பரப்பின சங்கிய கூட அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க வழக்கு நடந்து அதுக்கப்புறம் வார்னிங்கோட அவர் வந்து பீகாருக்கு திருப்ப அனுப்பப்பட்டார். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் புலம்பெயர்ந்து இங்க வந்த பீகார் தொழிலாளிகளுடைய நலன் சார்ந்த முயற்சிகளை தான் இந்த அரசு எடுத்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வடக்கன்ஸ கேவலமா பேசுறாங்க, பீகாரிகளை கேவலமா பேசுறாங்க, அப்புறம் ஓட்டு போய் கேட்கறாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம பரப்பிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட பத்தி ஏதாவது நெகட்டிவா பேசணும்னா அப்படியே கோதி மீடியா சுறுசுறுப்பா கிளம்பிடும். தமிழ்நாட்டுல தொடர்ந்து எத்தனையோ சாதனைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க?